الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ولقد آتينا موسى 9 آيات بينات اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء واختصار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கருணை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பொறுத்தவரைக்கும் சாந்தியும் சமாதானம் இருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த ரமலானுடைய மாதத்தில் தன் புறத்திலிருந்து நிறைவாக வழங்கி கொண்டிருக்கிற எல்லா வகையான பாக்கியங்களையும் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் முழுமையாக தொடர்புவானாக. ரமலானுடைய காலங்களில் எல்லா வகையான இபாதத்துகளையும் குறைவின்றி முழுமையாக செய்வதற்கு ஒரு அல்லாஹ் செய்வானார். ரமலானுடைய மாதத்தில் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பையும் பைத்துல் முகத்தஸை சியாரத்து செய்கின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலும் மக்கா ஹரம் ஷரீஃபிலும் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலிலும் இழத்திக்காக இருக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவரும் தந்தருவானார். கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் எல்லாமே நகடியாங்க. இந்த தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு வசனம், நான்கு வேதங்கள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இன்ஜீல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 வேதங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 வேதங்கள்ல முதலாவதாக அருளப்பட்ட வேதம் தௌராத். இந்த வேதம் அருளப்பட்ட அந்த சமுதாயம் இருக்குல்ல, பனு இஸ்ரவேல், அவர்களும் அந்த சமுதாயத்தினுடைய தலைவனாக இருந்த ஃபிரௌனும் கேடு கட்ட நம்பர் 1 மோசமான மனிதர்களாக வாழ்ந்ததாக திருக்குர்ஆன் சொல்லி வருது. அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காதது ஒண்ணுதான், குஃப்ர பிடிக்காத, இறை மறுப்ப பிடிக்காது. யார் காபிர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை மறுத்து வாழுகிறார்களோ அவர்களை இறைவனுக்கு பிடிக்காத. ஆனா இது பிடிக்காது என்றா முஸ்லிம்களை பிடிக்கும், காபிர்களை பிடிக்காது. ஆனா அந்த காபிர்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, வாழ்வாதாரம், வசதி வாய்ப்புகள், காரு, பங்க் அதெல்லாம் கொடுப்பான். பிடிக்காதவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட கொடுப்பான்ல. பிடிக்காதவங்களுக்கு அதிகமா கூட அல்ல கொடுப்பான். ஆனா அந்த காபிர்கள்லயும் யார அல்லாஹ்வுக்கு அதிகமா பிடிக்காதுன்னா, ஆணவம் கொண்டு அலைகிறவன், தற்பெருமையோடு சுத்துறவன், மாண்டா அப்படின்னு நெஞ்ச தூக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் என்னாலதான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவன், இவனை அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த சமுதாயமே அப்படிதான் இருந்துச்சு. அதுல அவங்களுடைய தலைவனாக இருந்த ஃபிரௌன் இருக்கானே, அவன் ரொம்ப பெரிய அநியாயக்காரனா இருக்கும், ரொம்ப பெரிய முரடன், ரொம்ப பெரிய ஆணவக்காரன். நம்பர் 1 ஆணவக்காரன் அவன் தான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உலகத்துல அவன் தான் நம்பர் 1 ஆணவக்காரன், தற்பெருமை பிடித்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாய மக்களிடத்துல 150 வருடங்கள் பணி செய்தார்கள். ஆனா அவங்க ஈமான் கொள்ளல. அதுல ஃபிரௌன் இருக்கிறானே 400 வருடங்கள் வாழ்ந்தான். அவனுக்கு வயசு 400 வருஷம் வாழ்ந்தான். 36, 37வது வயசுல எல்லாம் அவன் அரசனா ஆயிட்டான். அது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, சில கிதாபுகள் எழுதுறாங்க, கபர்ஸ்தான்ல குழி நோண்டிட்டு இருந்தவன், கபர்ஸ்தான்ல குழி நோண்டிட்டு இருந்தவன், சுகத்துக்கு ஒண்ணு இருக்காது. அந்த கபர்ஸ்தான்ல வெள்ளரிக்காய் முளைச்சி கிடைக்கும்.
அதை தின்னுக்கிட்டு வாழ்ந்தவன். இப்படி இருந்தவன் அந்த நாட்டினுடைய மன்னன், துருக்கி நாட்டினுடைய மன்னன் இறந்து போய் அவன் அடக்கத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அவனுடைய மோதிரம் ஏதோ அவனுடைய விரல்லையே மாட்டிக்கிச்சு. கழட்டி பார்த்துதான் கழட்ட முடியல. இதை யாரு கலட்டுறாங்களோ அவன் தான் மன்னன் அப்படின்னா, இவன் தான் உணம் புதைக்கிறவனாச்ச எரிக்கிறவனாச்ச, இவன் லாகவமா கலந்துட்டான். ஒரு கதை இது வரலாறு அவன் சம்பந்தமா. அவன் தான் அரசன் ஆயிட்டான். அப்புறம் இவன் அந்த மோதிரத்தை கலட்டினதுனால அந்த நாட்டினுடைய அரசனாக ஆகிவிட்டான். ஆனா பெரிய புத்திசாலி, பெரிய அதிபர், மகா யோகியன், அல்லா கிட்ட மகா அயோக்கியன் மக்களிடத்துல நைட்டெல்லாம் நின்று வணங்குவான். யாரெல்லாம் என் பேரை காப்பாத்திடு, நாளைக்கு என் பேர் மழை பெய்ய வச்சிரு, நான் தான் அல்லான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில 8 மணிக்கு மழை வரும் வேற சொல்லிட்டேன், ஒன்ன நம்பி நீ எப்படி என்ன செய்வியோ தெரியாது, நீ நாளைக்கு காலையில 8 மணிக்கு மழை பெய்ஞ்சே ஆகணும் அப்படின்னு நைட்டெல்லாம் நின்று வணங்குவாங்க. சரி இன்னைக்கு திருதிருவான் போல தெரியுதுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வாங்க, தெரியும் இவன் தங்க மாட்டாங்க. சரி செஞ்ச வேலைக்கு கூலி கொடுப்போமேன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான், மறுநாள் காலையில 8 மணிக்கு அவனுக்கு மழையை கொடுத்துருவான். நான் சொன்னேன் இல்ல நாளைக்கு மழை வரும், நான் தான் கடவுள் அப்படின்னு. அகம்பாவம் போய், ஆணவம் போய், பெருமை போய், நான் தாங்கிறது போய், கடவுளே நான் தான் அப்படின்ட்டான். இது எவ்வளவு இவனுக்கு அடுத்து ஆனா ரப்புக்குள்ள ஆளலாம், என்னை விட ஒரு பெரிய கடவுள் இல்லை, நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னார். இது அல்லாஹ்வுக்கு சுத்தமா புரியும். அவனுக்கு அவன் 400 வருஷம் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு தலை வலி கூட கிடையாது வாழ்ந்ததுல. ஒரு நாள் கூட தலைவலி வந்தது கிடையாது. தலையில ஒரு முடி கூட அவனுக்கு பழுத்தது கிடையாது. காலையில எல்லா ஜனங்களையும் விடிக்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல அன்னன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான ரேஷனை கொண்டு போய் வீட்டு வாசல்ல போய் வச்சுட்டு வந்துருவான். எல்லாத்துக்குமான சோறு அப்படிப்பட்ட நல்லவன், எல்லாருக்கிட்ட நல்லவனா இருப்பான். அவன் சமுதாய மக்களிடத்தையும் நல்லவனா இருப்பான். ஆனா நம்முடைய சமுதாய மக்களுக்கான பனி இஸ்ரவேலர்கள் அவர்களிடத்தில் அவன் கேவலமாக நடந்து கொள்வான். அவனுடைய இனத்தினுடைய பேர் கிபித்தி, அவன் சாதி பேர் கிபித்தி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சமுதாய மக்களுக்கும் பேரு பனு இஸ்ரவேல். அவங்க இடத்துல ரொம்ப மோசமாக நடந்து கொள்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாய மக்களிடத்துல போய் அல்லாஹ்வை சொல்லி, ரசூலை சொல்லி, வேதத்தை சொல்லி எல்லாம் இஸ்லாத்து பக்கம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க. ஒரு பையனும் தலை சாட்சி உறங்கன்னு வரைக்கும் அந்த ஜாதிக்காரன்ல இருந்து கிபுத்தி இனத்திலிருந்து எவனுமே வரட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரெல்லாம் இவங்க வரவே மாட்டாங்களான்னு வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லு. இப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வழங்குது ஆர்டைனா மூசா திஸ் ஆயாக்கி 9 அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம் அப்படிங்கிறான். பைபிள்ல 10ங்கிறான், பைபிள்ல 10ங்கிறான், குர்ஆன் 9. திருக்குர்ஆன்ல ஏன் 9ன்னு சொல்றான்? வழக்கது ஆர்டைனா மூசா ஆயாத்தின் பையினாத்தின் அப்படின்னு எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ஏன் 9ன்னு குறிப்பிட்டு சொன்னான்? அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கிற அவசியமே தேவையே இல்லை. இங்க ஏன் 9ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அவன் 10ன்னு எழுதி வச்சிருக்கிறான் தௌராத்துல. ஏன்னா அவங்க மாத்திட்டானுங்க. 10ன்னு அவன் மாத்தினதுனால 10 இல்ல 9 தான் நல்லா டிக்ளேர் பண்றான், கன்ஃபார்ம் பண்றான். அதுக்குதான் இந்த திஸ்ஸா என்கிற அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருப்பதாக வரலாற்று தஃசீர் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார். அந்த 9 அத்தாட்சிகள் அவருக்கு மேல இறக்குனான். என்னன்னா, அவங்களுக்கு கடுமையான வெள்ளம், மழை பேச்சு, ஊரு நம்ம ஊர் 2015 வந்துச்சு இல்லையா, சென்னையில 3 ரோட்ல இது கழுத்து முட்டு தண்ணி ஓடிச்சு. பஸ் ஓடி பார்த்திருக்கோம், லாரி ஓடி பார்த்திருக்கோம், கழுத்து முட்டு தண்ணி ஓடி பார்த்திருந்தோமா, 3 ரோட்ல அப்படி அவ்வளவு தண்ணி ஓடிச்சு. அங்க இருந்து சைதாப்பேட்டையில ஒரு ஜனாசா அங்க இருந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம தஸ்தகி சாப்பிட்டதுனால தான் அடக்கம் பண்றதுக்கு மண் இருந்துச்சு. வேற எங்கேயுமே மண் இல்ல, அன்னைக்கு வேற எங்கேயும் மண் இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் இடுப்பு முட்டு தண்ணி நிக்குது. தஸ்தகீர் சாப்பிட்ட காலம் மட்டும்தான் அன்னைக்கு மண் இருந்துச்சு, தரை இருந்துச்சு. அதனால சைதாப்பேட்டையில இறந்து போன ஒருத்தர் தூக்கி வரதுக்காக நானும் போயிருந்தேன். இவ்வளவு தண்ணி. அல்லாஹ் அக்பர்.
ஜனாசாவை நம்ம தூக்கிட்டு போறோமா இல்ல ஜனாசா நம்மள தூக்கிட்டு போதான்னு தெரியல. அப்படி தூக்கிட்டு வந்து சேர்ந்தோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ் அந்த வெள்ளம் தூஃபான் அனுப்பி வச்சான், அந்த ஊரே அழிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. மூசா, நாங்க எல்லாம் திருந்திட்டோம், நாங்கெல்லாம் ஈமான் கொண்டுட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் இவங்க எல்லாம் திருந்திட்டாங்க, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ அதாபுகளை கொடுக்காத என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த பிறகு அந்த தூஃபான், அந்த மழை வெள்ளம் வடிக்கப்பட்டது. மக்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். ஆனா அவன் உள்ளத்தால ஈமான் கொள்ளல, நாக்களவுலதான் ஈமான் கொள்ள. திரும்பவும் பழையபடி ஒரு வாரம் 10 நாளையில ஆயிட்டான். இப்ப அவங்க திரும்ப பள்ளிவாச பக்கம் வாங்கடா தொழுவுங்கடா அப்படின்னா ஒருத்தவங்க வரமாட்டாங்க. யாரெல்லாம் இவனை பழையபடி ஆயிட்டாங்க, இவனை ஏதாவது செய்யும். அப்புறம் அல்லாஹு ஜல்லஷானஹு அவர்களுக்கு வெட்டுக்கிளியாங்க. நல்லா மழை பெஞ்சு நல்ல சதுப்பு நிலம் மாதிரி இருந்த அந்த நிலங்கள் எல்லாம் சக்தி ஏறிய மண்ணுகளோடு இருந்த விவசாய நிலங்கள்ல நல்லா விளைஞ்சி போய் இருந்துச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ்தாலா வெட்டுக்கிளியை இறக்கும். வெட்டுக்கிளின்னா 1 2 இல்ல, பல கோடான கோடி வெட்டுக்கிளிகளை அனுப்பி பல லட்சம் பல கோடி ஏக்கர் நிலங்களை சாப்பிட்டே காலி பண்ணிடுச்சு. மனுஷ சாப்பிடறதுக்குன்னு இருந்தத வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு ஒரே நாளையில. மறுநாள் பார்த்தா இவனுக்கு சோத்துக்கே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலை உருவாகி இருந்தது. மீண்டும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட வந்து செய்யுங்க, நாங்கெல்லாம் திருந்திட்டோம் அப்படின்னா. அப்புறம் கையேந்தினாங்க. ஒரு மாசம் சரியா இருந்தாங்க, திரும்ப மழைப்படி ஆயிட்டாங்க. இப்படியா அவர்கள் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு தவறாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது 3ஆவதாக அவர்களுடைய தலையில் பேனை அனுப்பினார். பேனுன்னா சாதாரண பேனு கிடையாது, தலையில பேன் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை. பேன் வந்தவனுக்கு தான் தெரியும். கிட்ட கேட்டு பாருங்க, டரு டரு டருன்னு என்ன செய்யலாம், சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் பொடுகு வந்துருச்சுனாவே தாக்க முடியல. தலையில பேன் வந்துருச்சுன்னா மொட்டையே அடிச்சா கூட அதுல என்ன செய்யும், பேனு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அது பேனு மேய்ற இடம் எதுனா தானியில கூட இருக்காது, பேனு தலையில தான் இருக்கும். மீசையிலையும் முடிதான் இருக்குது, தானியிலையும் முடிதான் இருக்குது. ஆனா அந்த பேனாகப்பட்டது தலையில தான் மேயும், இங்க கீழே வராது. அதனுடைய இயக்கத்தன்மை அப்படிதான். அப்படி அவர்களுக்கு கடுமையான பேனை கொடுத்தான். அப்புறம் திரும்ப கொஞ்சம் திரும்பினானுவ, திரும்ப பழையபடி ஆயிட்டானுவ. அல்லாஹ் தஆலா தவளைகளை அனுப்பினான். தவளைகள் அனுப்பினான்னா லஃபாதியா, எல்லாம் குர்ஆன்ல சொல்ற, இதெல்லாம் கற்பனையே கதையா சொல்லல, உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. எல்லாம் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய வரலாறு. அல்லாஹ் தஆலா அதுக்கு வெறும் தவளையை அனுப்பினான். தவளைனாக்க எந்த அளவுக்கு தவளைன்னா, அவன் சாப்பிடுறதுக்கு பாத்திரத்துக்குள்ள கையை விடுவான். பழையசோறு எடுக்கிறதுக்கு சாப்பாடு எடுக்கிறது இடுவான். உள்ளுக்கு பார்த்தா 10 தவக்கடை உள்ளுக்கு இருந்து வெளியே வரும். சோறாக்கி வச்சிருப்பான், எல்லாம் போட்டு சாப்பிடலாம் சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. தவக்கலை உள்ளுக்கு இருக்கும் சாப்பிட்டு. இவன் கையை உள்ள போட்டுனா என்ன செய்யாது, தாய் கொடுமைனால கொடுமை. இதுதான் எவ்வளவு பெரிய கொடுமை. வீட்டுக்குள்ள ஒரு தவக்கலை வந்துருச்சுன்னா நம்ம வீட்டு வெளியே வந்துடும். அவன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரங்களையும் அவனுக்கு தவக்கலை தான். அவன் என்ன செய்ய முடியும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் தவக்கலை தான், எங்க பார்த்தாலும் தவக்கலை, தவக்கலை மையம் தான். இங்க பார்த்தாலும் தவக்கலை மையம் தான். அப்படி ஒரு தவக்கலை. ஒரு ஆத்துல போனாலும் சரி, கிணத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஏரிக்கு, குளத்துக்கு, கடலுக்கு, எங்க போனாலும் தவக்கலை தான். நடக்கிற இடங்கள் எல்லாம் தவக்கலை தான். என்ன செய்வாங்க, அப்படி கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அவங்க திருந்திட்டாங்க. அப்புறம் பழையபடி ஆகிட்டாங்க. பிறகு எல்லாம் என்ன செஞ்சா, எல்லாத்தையும் ரத்தமா ஆகிட்டாங்க. ஆத்து தண்ணி, ஏரி தண்ணி, குளத்து தண்ணி, வீட்டை வச்சுக்கிற தண்ணி எல்லாத்தையும் ரத்தமா மாத்தி விட்டுட்டான். உண்மையான ரத்தம், எல்லாமே ரத்தம். இவன் தண்ணின்னு அங்க வந்து அடிப்பையில அடிச்சு கொண்டு வந்து வீட்டுல வைப்பான், அது தண்ணியா தான் இருக்கும். இவன் குடிக்கலான்னு ஒரு டம்ளர் எடுத்துட்டு உள்ளுக்கு நுழைக்கும் பொழுது எடுத்து பார்த்தா ரத்தமா இருக்கும். சூடா தூக்கி போட்டு குடிக்க முடியாது. இது என்ன கொடுமை தெரியுங்களா? இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இவனும் போய், யாரு கிபுத்தி இனத்தை சார்ந்தவனும் ஒரு கிணத்துல போய் தண்ணி மூழ்குவான். அவனுக்கு அது ரத்தமா வரும். பனு இஸ்ரவேலர்களும் ஒரு கிணத்துல போய் தண்ணி மூழ்குவான், அவனுக்கு தண்ணியாவே இருக்கு. எப்படி, அவனுக்கு தண்ணியாவே இருக்கும்.
ஒரு குளத்துல போய் இவன் மாடு ஆடு தண்ணி குடிக்கும். யாரு? பனீஸ்வரனுடைய ஆடு தண்ணி குடிக்கும். ஆனா அவனுடைய ஆடு மாடு அங்க போனா தண்ணி குடிக்காது. அவனுக்கு அது ரத்தமா இருக்கும். என்ன கொடுமை! ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி அது தரும். ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி அது இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ரத்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய கொடுமைகளே. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி கடுமையான வேதனைகளை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள், மிக பெரும் பாவிகளாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆணவம், பெருமை. நான் தான் அப்படின்னு இருந்தாங்கல்ல, அந்த நான் தான் அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கு இப்படிதான் ஒரு மிகப்பெரிய அறிவு எல்லாம் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்வீருல் காஃபிலின்ங்கிற ஒரு நூல்ல ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஸலக்கல்லாஹு தஆலா அல்ஃப உம்மத்தின் சித்தமானி ஃபில் பஹர் பர்வமானி ஃபில் பர்வ. உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா மொத்தம் 1000 இனங்களை படைத்திருக்கிறார். அதுல கடலில 600 இனங்கள் இருக்கின்றன, தரையில 400 இனங்கள் இருக்கின்றன. இவைகளை முதலாவதாக படைக்கப்பட்டது வெட்டுக்கிளியை தான். ஒரு சமயம் இந்த உலகத்துல வெட்டுக்கிளி மட்டும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு மணி கோத்திருக்கும் இல்லையா, தஸ்மி மணி இருக்கு இல்லையா, தஸ்மி மணியில நூல் அறுந்துருச்சுன்னா எப்படி அதுல இருக்கக்கூடிய எல்லா மணிகளும் கீழே விழுந்துருமோ, அது போல அந்த வெட்டுக்கிளியாகப்பட்டது ஒண்ணு அழிஞ்சு போச்சுன்னா மற்ற உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து உலகம் அழிவதற்கு தயாராகிவிடும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இந்த உமர் இல்லாதவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் 1000 இனங்கள். மீனை பார்த்தோம்னா ஒரு மீன் மாதிரியே சின்ன சின்ன வித்தியாசங்களோடு பல மீன்கள் இருக்கு. மனுஷன் இருக்கிறாங்க, மனுஷன் 7 வகையான மனுஷங்க இருக்கிறாங்க உலகத்துல. தோற்றங்கள், அமைப்புகள், அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஜீன்கள் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதையும் அல்லாதல அபாயங்கள் இது ஆரம்பம் நீங்க அறித்துக் கொள்வதற்காக நான் பல பிரிவுகளை படைத்திருக்கிறேன். திருக்குறள் உங்களுக்கும் எனக்கு ஆசையா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரே ஜீன் தான். இல்ல சில பேருக்கு வேற வகையான ஜீன். இப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க மனிதர். மொத்தமே 7 வகையான மனிதர்கள் தான் இருக்கிறார். ஆனா மொத்த மனுஷனை பாத்தீங்கன்னா இன்னைய வரையிலும் எத்தனை பேரு? 11,000 கோடி பேர் உலகத்துல பிறந்ததாக 2000 வருஷத்துல ஒரு கணக்கு. 11,000 கோடி பேர் 2000 வருஷத்துல பிறந்ததாக கணக்கு. ஆனா இந்த மொத்த மனித இனமும் 7 இனங்களாகத்தான் இருக்கின்றன. அத 7 நம்ம 11,000 கோடி பேர் இருக்கலாம். ஆனா பெருமானார் என்ன சொல்றாங்க? மொத்தமே 1000 இனம் தான். ஒரு இனத்துக்குள்ள நம்ம எத்தனை பேரு? 7 இனம் தான். இப்ப இதே ஒவ்வொரு இனத்துக்குள்ளயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா கம்மிதான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆணவத்தால அந்த சமுதாய மக்கள் அழிந்தார். சமீபத்துல மேற்கு ஆப்பிரிக்காவில மௌரிடானியா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில 30 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டுல திடீர்னு ஒரு நாள் வெட்டுக்கிளி வந்துருச்சு. வெட்டுக்கிளின்னா சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது. ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு அந்த நாடு முழுவதும் வெட்டுக்கிளி. 4 இன்ச்சு உயரத்துக்கு நாடு முழுவதும் வெட்டுக்கிளி. தண்ணியா இருந்தாலும், தரையா இருந்தாலும், வீட்டினுடைய மாடியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வெட்டுக்கிளி. பல 1000 ஏக்கர், பல கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சில நாட்களில் அழித்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக சமீபத்துல ஒரு செய்தி. அதே போல 2019-21 கென்யா, எத்தியோப்பியா, சோமாலியா இந்த நாடுகள்ல வெட்டுக்கிளி வந்து பல 1000 கோடிக்கணக்கான ஏக்கர்கள் அழிச்சிருச்சு, சாப்பிடுச்சு. வெட்டுக்கிளி பூந்த ஒரு நாடு எப்பவுமே நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெட்டுக்கிளி பூந்த நாடு நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது. வெட்டுக்கிளி நம்ம சாப்பிடலாம்,
ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு நண்டு மாதிரிதான், அதை நம்ம சாப்பிடலாம். அது ஒரு இறால் மாதிரிதான், அதை நம்ம சாப்பிடலாம். ஆனா வெட்டுக்கிளி நம்மள எல்லாத்தையும் சாப்பிடும், நம்மளுடைய அனைத்தையும் சாப்பிட்டு விடும். இப்படி படைக்கப்பட்டிருக்கும் அந்த வெட்டுக்கிளி. பச்சை கலர்ல, மஞ்சள் கலர்ல, பல்வேறு வண்ணங்கள்ல அந்த வெட்டுக்கிளி இருக்கின்றன. அந்த 2019-21 அந்த வெட்டுக்கிளிகள் கென்யா, எத்தியோப்பியா, சோமாலியா போன்ற நாடுகள்ல பூந்து அழிச்சு ஐநா சபை அவசர நிலையை அறிவித்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை அந்த நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டதுனால உலக நாடுகள் அனைத்துமே அந்த நாட்டுக்கு என்ன செஞ்சது, உதவி செஞ்சதாக ஒரு செய்தி. அதே போல சமீபத்துல ஜப்பான்ல இஸ்கிவா அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல தவளைகள் திடீர்னு எங்கேயாவது உழுவுது, பொத்து 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 பொத்துன்னு உழுவுது. ஒரு நாடு ஃபுல்லா அந்த இஸ்கிவா அப்படிங்கிற மாநிலம் ஃபுல்லா நவக்கால விழுவுது. எல்லாம் ஒரே சைஸ், பெரிய சைஸ், பெரிய சைஸும் இல்ல, குட்டியும் இல்ல, நடுத்தரமான ஒரு சைஸ் விழுந்துகிட்டே இருக்கு, மழை பெய்யற மாதிரி. என்னடா எங்க இருந்தா வருது அப்படின்னு கேட்டா தெரியல. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, அது ஒரு பயங்கரமான சூறாவளி அந்த ஏரியில ஏற்பட்டுச்சு, அந்த ஏரியில இருக்கக்கூடிய அத்தனை தாக்காலையும் கொண்டு இங்க கொண்டுருச்சு அப்படிங்க. ஏன்னா அந்த ஏரியில தாக்கால மட்டுமா இருந்துச்சு, மீன் ஒண்ணு கூட இல்லையாடா? சொல்றதுக்கு ஒரு பொய் வேண்டாம். சூறாவளி அங்க இருக்கக்கூடிய தவக்காலை மட்டும் அழிக்கிறது இந்த ஈக்குவா அப்படிங்கிற அந்த மாநிலத்துல கொண்டு வந்துச்சான். எல்லாங்க ஒரு சமுதாயத்தை அழிக்கணும், நாசப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. என்ன செஞ்சிருவான், எங்க இருந்து வருதுன்னே தெரிய வரவழைச்சது. 2001 நம்ம கேரளாவில ரத்த மழை பெஞ்சது அப்படின்னா பெஞ்சது. 2001 ரத்தம் தானா அப்படின்னு சொல்லி அந்த அந்த தண்ணீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி ரத்தம் கிடையாது, சிவப்பு கலர்ல அது எழுந்திருந்தாங்க. ஆனா அது உண்மையான ரத்தம் கிடையாது, அது ஒரு பகுதியில் மழை பெய்ஞ்சதாக ஒரு செய்தி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட இன்னைக்கு 2019, 20, 21, 22 COVID-19 வந்துச்சு, கொரோனா வந்துச்சு இல்ல. உலகம் முழுவதும் கொரோனாங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வியாதியா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கிருமியான்னு பார்த்தா கிடையாது. தவக்கால மாதிரியா, வெட்டுக்கிளி மாதிரியா இல்ல, கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு. உலகத்துல அதிகாரப்பூர்வமா 71 லட்சம் பேர் இறந்து போனதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாங்க. கொரோனா வந்துதான் இவன் செத்தான்னு சொல்லி 71 லட்சம் பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலுமே உலகம் முழுவதும் 1.5 கோடி பேர் இறந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய மரணத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில 5,33,000 பேருக்கு கோவிட்னாலதான் இறந்தாங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு, இந்தியாவில் 5,33,000 பேருக்கு. ஆனா உண்மையுமே இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை 47 லட்சம் பேர் இருக்கும் அப்படிங்கிறான். வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எத்தனையோ இடங்கள்ல கியூ பார்த்துருப்போம். கோவில்ல கியூ நிற்பான், சினிமா கொட்டாயில கியூ நிற்பான், ரேஷன் கடையில கியூ நிற்பான். சுடுகாட்டுல அவன் அப்பாவா அம்மாவா தாத்தாவா இருக்கிறதுக்கு கியூல நின்றான். வடநாடுகள்ல கட்டையை வச்சுக்கிட்டு அந்த கட்டை மேல ஒரு பேரனோ ஒரு பையனோ அல்லது யாரோ ஒருத்தன் ஒரு தள்ளு வண்டியில கட்டைகளோட அந்த தாத்தாவோட அந்த பாடியோட கொண்டு போய் லைன்ல நிக்கிறான். பெரிய கியூ நிக்குது. பார்த்துருக்கோம் நாங்களா, எக்ஸ்பிரஸ்ல போட்டிருந்தான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருந்தோம். அந்த காட்சியில நேரடியா நம்ம பார்த்தோம். ஆக சுமார் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 47 லட்சம் பேர் இறந்திருப்பாங்க இந்தியாவில மட்டும் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்தாலா இன்றும் இருக்கிறார், நாம் ஆணவத்தோடு இருக்கிறோம். இந்த ஆணவத்தை குறைச்சி காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் ஜல்லஷாவுல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சமுதாயத்தில உண்டாக்கி கொடுத்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஸ்பானிஷ் புளு அப்படின்னு சொல்லி ஒரு நோய் 1918, 20 உலகம் முழுவதும் பரவி ஏறத்தாழ 5 கோடி பேர் இறந்து போயிட்டாங்க. அதே போல பிளேக் நோய், அதுல 2.5 கோடி பேர் இறந்து போயிட்டதாக வரலாறு. இப்படி உலகம் முழுக்க சார்ஸ், எபோலா, மோசஸ் அப்படின்னு என்னென்னவோ புதுசு புதுசா வியாதிகள் எல்லாம் புதுசு புதுசா படைச்சுக்கிட்டே இருக்கலாம், இறந்து கொண்டே இருக்கிறாங்க முடியாது. ஆகவே அன்பார்ந்த எல்லாருக்கும் கிடையாது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டது போல இன்னைக்கு உலகத்தில் கூட எல்லா சமுதாயங்களுக்கும் ஏற்பட்டு கூட இருக்கிறது. அதற்கு காரணம் அதாவது பிடிக்காதது ஆணவம், தற்பெருமை, ஆண்டாம் என்கிற எண்ணம். இதை நம்ம சுத்தமா இருக்கவே கூடாது.
நம்ம எந்த அளவுக்கு பணிஞ்சு போறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை உயரும். எந்த அளவுக்கு நான் தான் நிற்கிறோமோ, புயல் அடிக்கும் போது என்ன செய்யலாம்? இந்த நாணல் மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுத்தோம்னா புயலுக்கு பிறகு நிக்கலாம். நான் வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்றோம்னா என்ன ஆயிடும்? புயல் அடிச்சு போட்டு மரத்தை தலைகீழ புரட்டி போட்டு போயிட்டு வாழணும்னா கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கணும். இல்லாட்டினா ஒரேடியா தள்ளி மண்ணுக்குள்ள போட்டு போயிடும். ஆகவே அன்பந்தா ஆதமுடைய ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறவனுடைய சமுதாய நிகழ்ச்சி நமக்கு வளைந்து கொடுத்து வாழ வேண்டும், ஆணவத்தோடு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை ஆணவத்தோடு வாழுகிற சமுதாயமாக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து சக மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாங்க. ஆமீன். வாசதாவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.